ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது பேபி பேங்கிள்ஸ் அண்ட் ஹிப் செயினோட டிசைனும் அண்ட் பார்த்தீங்கன்னா அதோட எஸ்டிமேஷன் டீட்டெயிலும் தான் நம்ம பார்க்க போகிறோம். பேபி பேங்கிள் பார்த்தீங்கன்னா நான் ஜிஆர்டியில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ கேர்ள் பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் டிசைன்ஸ் இருந்தது. ஸோ நான் டெய்லி வர மாதிரி தான் வாங்க போயிருந்தேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த பேங்கிள் 6 கிராம்ஸ் வருது, பேர் ரெண்டுமே சேர்த்து. ஸோ ஜென்ரலாகவே வேஸ்டேஜ் ஜிஆர்டியில் ஹை தான். இந்த மாதிரி ரொம்ப டிசைனர் பேங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா அபோவ் 16% தான் போட்டிருந்தாங்க. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு பார்த்தீங்கன்னா 8 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் 12% போட்டிருந்தாங்க. ஸோ இது ஓரளவுக்கு தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியுது, அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஹாலோ டைப் பேங்கிள் பேர் பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் வருது. வேஸ்டேஜ் இதுக்கு 10% போட்டிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் மாடல் தான், சேம் பீஸ் தான், வெயிட் மட்டும் கம்மி. நியர்லி பார்த்தீங்கன்னா 6 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் 12% போட்டிருந்தாங்க. ஸோ இதை அட்ஜஸ்ட் பண்ண முடியல, பண்ணாலுமே அந்த ரெண்டு சைடும் இல்லை, அந்த கம்பி இருக்குல்லையா, அது வெளியில் வர்ற மாதிரி இருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பாப்பாவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ராட் டைப் பேங்கிள் மாதிரி இருந்துச்சு. ஸோ இது கொஞ்சம் கனமான வெயிட், ரெண்டுமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 10 கிராம்ஸ் இருந்தது. இதோட வேஸ்டேஜ் 13% போட்டிருந்தாங்க. கேர்ள்ஸ்க்கு தான் அவ்வளோ டிசைன்ஸ் இருக்குது. லக்ஷ்மி டிசைன் மாதிரி வளையல், அப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த காசு மாலை டிசைன் வளையல்ன்ட்டு நிறையா டைப்ஸ் இருந்தது. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு சில ஹிப் செயின் மாடல் தான். ஜிஆர்டி ப்ளஸ் லலிதா ரெண்டுத்துலையுமே சேர்த்து எடுத்திருக்கேன். இந்த ஒரு செயின் சும்மா நான் பார்த்தேன், பட் வாங்கலை. இந்த மாடல் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணாதீங்க, சீக்கிரமாகவே உங்களுக்கு லூஸ் ஆகிடும். இதுலேயும் அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பு இருக்கிறது இல்லையா, அது ரெண்டுமே உரசி சீக்கிரமாக லூஸ் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாங்கள் லலிதாவில் பார்த்தது கோல்ட் ஷீட் தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் டிசைன் மாதிரி தான் பார்த்துட்டு இருந்தோம். இது நியர்லி பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் வருது. இந்த டிசைன்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 கிராமும் அவைலபிளாக இருந்தது. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா லலிதாவில் 9% போட்டிருந்தாங்க. நான் சேர்ந்தது பார்த்தீங்கன்னா 12 கிராம்ஸ் என்னமோ தான் சேர்த்துருந்தேன். இந்த ஹிப் செயின் பார்த்தீங்கன்னா 11 கிராம்ஸ் வருது. இதோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாலும் 9% தான் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த செயின் நம்ம போடுறதுக்கு ரொம்ப தின்னாக இருக்கும், சீக்கிரமாக வீணாகிட போகுதுன்னு சொல்லிட்டு இந்த செயின் நான் சூஸ் பண்ணலை. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த 2 பவுனுக்கே செயின் ரொம்பவும் தின்னாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அவ்வளோதான் நம்மளோட பட்ஜெட்டுங்கிறதால நான் 2 பவுனுக்கு மட்டும்தான் வாங்கியிருந்தேன் இப்போதைக்கு. இதே ஆல்ரெடி குழந்தைக்கு ஏதாவது வாங்கணும்னு சொல்லிட்டு தான் நான் கோல்ட் ஷீட் போட்டு வச்சுருந்தேன். இந்த டிசைன் எல்லாமே மிக்ஸ்டு, உங்களுக்கு 12 கிராம்ஸ் ப்ளஸ் 13 கிராம்ஸ் 11 கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே மிக்ஸ் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சுருந்தது. அட்ஜஸ்டபிள் டைப்பும் இருக்குது. மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் அட்ஜஸ்டபிள் டைப் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஹூக் வச்ச மாடல் தான் நமக்கு லைஃப் வரும். இதுவே பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கிறது அட்ஜஸ்டபிள். இது 3.5 பவுன் வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா 2 பவுனுக்கு இல்லை இருந்தால் நான் இதுதான் சூஸ் பண்ணியிருப்பேன். பார்க்குறதுக்கும் உங்களுக்கு நல்லா பார்வையாக இருந்தது. இப்போ பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற காப்பு பார்த்தீங்கன்னா இந்த காப்பு தான். இது நமக்கு நல்ல லைஃப் வரும். ஸோ இது வாங்கி பார்த்தீங்கன்னா டிசம்பர் மந்த் வாங்கினேன், நான் ஜிஆர்டியில் தான் வாங்கியிருந்தேன். இந்த 2 கப்பும் சேர்த்து அரௌண்ட் 8 கிராம்ஸ் வந்தது. வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% போட்டிருந்தாங்க. ஸோ சிங்கிள் கப்பு கூட உங்களுக்கு ஒரு 2 கிராம்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. வேஸ்டேஜ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் அட்ஜஸ்டபிளோட இந்த காப்பு வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃப் வரும், அடிக்கடி எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நம்ம எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ்லாம் பார்க்கலாம். ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா லலிதாவில் லோ வேஸ்டேஜஸ் ஆஃபர் போயிட்டுருக்கு. ஜிஆர்டியில் பார்த்தீங்கன்னா 14%க்கு மேலே எடுத்தால் 8% லெஸ் பண்ணி தருவாங்க. மலபாரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30% வீலேருந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. தங்கமயிலில் நீங்கள் வாங்க போகிற ஒவ்வொரு 10 கிராமுக்கும் 1/2 கிராம் காயின் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க. லலிதாவில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஒரு பேங்கிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், பேபி பேங்கிள் ப்ளஸ் ஹிப் செயின். பேபி பேங்கிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லலிதாவில் அரௌண்ட் 7% தான் போடுவாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கம் முகம் வச்சு காப்பு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு 7% தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு கோல்டு கலெக்ஷனும் இருக்கணும், அந்த பியூரிட்டி இருக்கணும்னா நீங்கள் இந்த ஷாப்பை பிக் பண்ணலாம். லலிதா, ஜிஆர்டி, மலபார் எனக்கு தெரிஞ்சு. மற்ற ஷாப்ஸ்லாம் எனக்கு அவ்வளோவா தெரியல. ஜாஸ் ஆலுகாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு கலெக்ஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஜிஆர்டியை பிக் பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும். ஸோ 8 கிராம்ஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 74,320 ரூபாய் வருது. நீங்கள் 8 கிராம்ஸ் பேங்கிள் வாங்கினா எஸ்டிமேஷன் டீட்டெயில்ஸ் ஒரு 3 ஷாப்பில் கம்பேர் பண்ணியிருக்கேன்.
ஸோ வந்து ஜென்ரலாகவே ஜிஆர்டியில் வந்து நமக்கு வேஸ்டேஜ் அதிகம் தான். இந்த நார்மல் காப்புக்கு பார்த்தீங்கன்னா 12% போட்டிருந்தாங்க. என்கிட்ட இப்போ பில் அவைலபிளாக இல்லை, இருந்தால் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். ஸோ வந்து வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12% போட்டிருக்கேன். ஏன்னா நான் வாங்கின வேஸ்டேஜ் வந்து 12% வந்தது. 8,918 ரூபாய் ஆகுது. ஸோ மொத்தமாக வந்து 83,238 ரூபாய். ஜிஎஸ்டி 3% சேர்த்திங்கன்னா 2,400 ரூபாய். மொத்தமாக நீங்கள் ஜிஆர்டியில் 8 கிராம்ஸ் பேங்கிள்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா 85,735 ரூபாய் ஆகும். இதே நீங்கள் கோல்ட் சீட்டில் வந்து போட்டிங்கன்னா அரௌண்ட் வந்து 11,000 வந்து மிச்சப்படுத்தலாம். பிகாஸ் வந்து நீங்கள் வேஸ்டேஜுங்கிறப்போ 8,900 ரூபாய் வந்து கம்மி பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து நம்ம அப்போ கிராமில் வரவு வைக்கிறதால அரௌண்ட் நமக்கு வந்து ஒரு 800 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வந்து மிச்சமாகும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டி இதெல்லாம் சேர்த்து 11K நமக்கு வந்து கண்டிப்பாக மிச்சமாகும். நெக்ஸ்ட் இது லலிதாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் வேஸ்டேஜே வந்து 5% வந்து ஸ்டார்ட் ஆகுது. காப்புக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7% கண்டிப்பாக இருக்கும். நான் வாங்கியிருக்கேன். நான் வந்து ஜென்ரலாக 8% இப்போ எடுத்து போட்டிருக்கேன். ஏன்னா நான் வாங்கி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ்க்கு மேலே ஆகும் அந்த பழைய காப்பு. அதனால தான் சொல்கிறேன். 74,320 ரூபாய் கோல்ட் ரேட் வருது. 8% வந்து வேஸ்டேஜ் போட்டோன்னா 5,945 ரூபாய். ஸோ 80,000 அரௌண்ட் வரும். ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா 2,407 ரூபாய். ஸோ 8 கிராம்ஸ் லலிதாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா பேபி பேங்கிள் 82,672 ரூபாய் ஆகும். லலிதாலே பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் ஆஃப் பேபி பேங்கிள் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று வந்து அட்ஜஸ்டபிள், பாப்பா பிறந்தவனே வந்து வாங்கினது அது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து கிஃப்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சிங்கமோக காப்பு வந்து வாங்கினோம். அது நியர்லின்னு பார்த்தீங்கன்னா 7% தான் போட்டிருந்தாங்க. ஸோ வந்து லலிதாவில் எப்பவுமே வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாக தான் இருக்குது. பட் வந்து நம்ம கலெக்ஷன்ஸ்ன்னு பார்த்தா கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிஆர்டிக்கும் லலிதாவுக்கும் அரௌண்ட் வந்து 3,000 ருபீஸ் வரும். நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ ஜிஆர்டியை தான் சூஸ் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா சரவணா கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் சரவணாலையும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருக்கும் சரவணா எலைட்டில். அண்ட் வந்து அடுத்தது லலிதா, அடுத்தது வந்து மலபார். ஜூஸ் அல்காஸில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து போத்தீஸ்லையும் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸோ போத்தீஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஸோ பீமா ஜுவல்லர்ஸும் வந்து நமக்கு ரேட்ஸ்லாம் கம்மி, பட் வந்து வேஸ்டேஜஸ் வந்து கொஞ்சம் அதிகம் தான். அடுத்தது மலபாரோட எஸ்டிமேஷன் பார்க்கலாம். ஸோ கோல்ட் ரேட் 74,320 ரூபாய். நான் 9% எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு சரியாக தெரியல மலபாரோட வேஸ்டேஜ் வேல்யூ எல்லாமே. 6,688 ரூபாய் வருது வேஸ்டேஜஸ். ஸோ 81,000 வரும். ஜிஎஸ்டி 3% போட்டிங்கன்னா 2,400 ரூபாய். 8 கிராம்ஸ் பேங்கிள் வந்து நீங்கள் மலபாரில் பர்ச்சேஸ் பண்ணோன்னா 83,438 ரூபாய் ஆகுது. இது வந்து கம்மியாக கூட ஆகலாம். ஏன்னா வந்து கமெண்ட்ஸில் எல்லாரும் சொல்கிறது மலபாரில் வேஸ்டேஜஸ் கம்மியாக இருக்குங்கிறது. ஸோ ஜிஆர்டியில் நீங்கள் 8 கிராம்ஸ் பேபி பேங்கிள் வாங்கணும் 85,735 ரூபாய் ஆகும். லலிதாவில் வாங்கணும்னா 82,672 ரூபாய். மலபாரில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 83,438 ரூபாய் ஆகும். ஸோ வந்து குழந்தைங்களுக்கு கோல்ட் ஜுவல்லரி நம்ம எப்படி வந்து சேவ் பண்ணி வாங்கலாம். ஸோ நான் எப்படி வாங்கினேன்னு சொல்கிறேன். ஸோ நம்ம எப்போவுமே கோல்டு காயின்ஸ் வந்து சேவ் பண்ணுவோம் இல்லையா, அந்த கோல்டு காயின்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. நான் நியர்லி பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சிலையும் சரி அதுக்கு முன்னால் கொஞ்சம் டேஸ்லையும் சரி கோல்டில் எதுவும் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கலை, கமிட்மெண்ட் இருந்ததால். ஸோ அந்த கோல்டு காயின்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணாமல் நான் அப்படியே வச்சுருந்தேன். ஸோ அதை தான் வந்து பாப்பா பிறந்தவொடனே நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லை இந்த காயின்ஸ் கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணி வாங்கும் போது நமக்கு வேஸ்டேஜஸ் இருக்கும். பட் இதுவே நீங்கள் வந்து கோல்ட் ஷீட் போட்டிங்கன்னா நமக்கு வந்து லாபமாக இருக்கும். பிகாஸ் வந்து வேஸ்டேஜ் கொடுக்க வேணாம். ஸோ நீங்கள் அதிகமான ஒர்க் இல்லாமல் டெய்லி ஒர்க் மாதிரி பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் 7 மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு கோல்ட் ஷீட் வந்து லலிதாவில் போட்டிருந்தேன். ஸோ ஏதாவது ஒரு நகை செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் போட்டிருந்தேன். அட்லீஸ்ட் வந்து பாப்பாவுக்கு செயினாவது வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவ்வளோ பெரிய கமிட்மெண்ட்லையும் நான் வந்து ஒரு கோல்ட் ஷீட் போட்டிருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னா நியர்லி வந்து 12 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்தது. செயினுக்கும் பேங்கிள்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்கிற கோல்ட் காயின்ஸ் வந்து நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால வந்து இந்த 12 கிராம்ஸ்க்கு நம்ம ஒரு ஹிப் செயினாக எடுத்துடலாம்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். பட் வந்து ரொம்ப தின்னாக இருந்ததால் அடிஷ்னலாக 4 கிராம்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணி 16 கிராம்ஸாக நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ சில பேர் சொல்லுவாங்க பாப்பா பிறக்கிறதுக்கு முன்னாலே எதுவும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அதெல்லாம் மோஸ்ட்லி என்னை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேணாம்னு தான் நினைக்கிறேன். பிகாஸ் இப்போ இருக்கிற கோல்டு ரேட்டில் ஏதாவது குழந்தைக்கு நம்ம வாங்கணும்னு நினச்சா கோல்ட் ஷீட் போட்டு முன்னாலே வந்து வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா செயின் காப்புங்கிறது வந்து ஜென்ரலாக வரும் ஒரு 1 இயர் வரைக்கும்.
ஸோ இதனால எனக்கு வந்து பெருசாக அமௌண்ட் போன மாதிரி நான் ஃபீல் ஆகலை. பிகாஸ் வந்து கோல்டு காயின்ஸ் இருந்தது, சீட்டு போட்டேன். ஸோ அதில் அட்ஜஸ்ட் பண்ணி பேபிக்கு வந்து எல்லா ஜுவல்ஸும் என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடிஞ்சுது. ஹிப் செயின் வந்து நம்ம சில்வர்லேயே மோஸ்ட்லி போட்டுக்கலாம். பட் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை. ஸோ வந்து குழந்தைக்கு வந்து ஹிப் செயின் கோல்டில் போடணுங்கிறது. ஸோ அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ இதே வந்து பையன் பாப்பா இருந்தால் வந்து ஒரு 1 இயர் வரைக்கும் தான் ஜுவல்ஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் போடவே மாட்டாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கைலாம் இல்லைன்னா இந்த மாதிரி கோல்ட் சீட் கட்டி நீங்கள் வந்து பேபி பிறக்கிறதுக்கு முன்னால் கூட வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. வேற ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பை பாய்.